வெல்கம் டு மசாலா ட்ரீட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. நம்ம சேனலில் ஒரு புதிய அப்டேட். ஒவ்வொரு வாரமும் 4 வகையான சமையல் வீடியோக்கள் கிழமை வாரியாக பதிவேற்றப்படும். இன்னைக்கு நம்ம புதுவிதமான பாதுஷா பார்க்க போறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பாதாம், 10 முந்திரி இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மைதா 200 கிராம், இது கூட நம்ம அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி பொடியும் சேர்த்துட்டு, இந்த பாதாம் முந்திரி பொடி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா சேர்க்க தேவையில்லை. இது கூட பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு, இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட உருக்கின நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த நெய் எல்லா மாவோடையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்படி கையில் எடுத்து பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும், அதுதான் கரெக்டான பதம். ஊற்றின நெய் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். முதல்ல நிறைய சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைங்க, அப்போ தான் இது கரெக்டாக வரும். நல்லா டைட்டான மாவாக பிசைஞ்சிக்கலாம். இது பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இது மேலே கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு 15லேருந்து 30 நிமிஷம் ஊறட்டும். இப்போது அது ஊற டைமில் நம்ம 1 கப் சர்க்கரை, அதாவது 200 கிராம் சர்க்கரைக்கு 200 ml தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இதில் ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ, ஒரு பிஞ்ச் ஏலக்காய் சேர்த்துட்டு இதை ஒரு முறை கலந்துக்கலாம். இப்போ இது 5 நிமிஷம் கொதிச்சிட்ருக்கு. இப்போது இதை எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் பதம் வரணும், அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால நம்மளுக்கு சர்க்கரை கிறிஸ்டலைசேஷன் ஆகாமல் இருக்கும். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த மாவை கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி மைதாவில் தொட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கலாம். எவ்வளோ மெலிசா முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா உருட்டிக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கத்தி வச்சு இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ நமக்கு 2 பெரிய ட்ரையாங்கிள், 4 சின்ன ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. இது மேலே கொஞ்சமாக மைதா தூவி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம மைதா சேர்க்கறதுனால நமக்கு எண்ணெயில் போட்ட உடனே இந்த லேயர் அழகாக பிரிஞ்சு வரும், அதுக்காக தான் இது மேலே நம்ம இந்த மாதிரி தூவி இருக்கோம். இப்போது 2 பெரிய ட்ரையாங்கிளையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மீதி இருக்க 4 சின்ன ட்ரையாங்கிளையும் இதே மாதிரி சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், அது லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே ஒட்டிக்கும். இந்த மாதிரி சென்டரில் வச்சு ஒவ்வொன்றா எடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே லைட்டாக இந்த மாதிரி பட்டர் தடவர கத்தி வச்சு அமுக்கி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் தடவர கத்தி இல்லைன்னா நார்மல் கத்தியிலே ஷார்ப் இல்லாத பக்கத்தில் இந்த மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி இம்ப்ரெஷன் கிடச்சிடும்.
இப்போது இதை இந்த பக்கம் திருப்பி இப்படி மடக்கி நம்ம ஒட்டணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த மாதிரி இந்த ஓரத்தில் தடவிட்டு இந்த இடத்துல வச்சு இப்படி ஒட்டினீங்கன்னா இது ரெண்டும் ஒட்டிக்கும். இப்போது இதே மாதிரி இந்த ஓரத்துலேயும் நம்ம அச்சு வரையணும். லைட்டாக அமுக்கி விடுங்க, ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இதை கட் பண்ணிடாதீங்க. இப்போ ஓரங்களில் இருக்க மாவை நல்லா இழுத்து விட்டு மடக்கிக்கோங்க. இப்போ இந்த ஓரங்களையும் நம்ம வந்து இப்படி மடக்கி விட்டு ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா இது இந்த மாதிரி ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக வில்லு மாதிரி தயாராக இருக்குது. இதை சூடான எண்ணெய்க்குள்ளே ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இதை பொரிக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. அப்போ தான் வெளியவும் கரியாமல் இருக்கும், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இதை இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை பொரிச்சிக்கோங்க. இப்போ இது கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை ஒவ்வொன்றா வெளியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இது உடனே சர்க்கரை பாகுக்குள்ளே சேர்த்துடலாம். இது சேர்க்கும்போது இந்த ஸ்வீட்டும் சூடாக இருக்கணும், சர்க்கரை பாகும் சூடாக இருக்கணும். திருப்பி திருப்பி போட்டு சர்க்கரை பாகு எல்லா இடத்துலையும் பட்ட உடனே ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷத்துக்குள்ளே இதை வெளியே எடுத்துடலாம். இது ரொம்ப நேரம் சர்க்கரை பாகில் ஊறக்கூடாது. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சூப்பரான கிறிஸ்பியான வில்லு ஷேப்பில் இருக்க பாதுஷா சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பகிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.